வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மாயா வந்துட்டு ரேவதியை கடத்திட்டாங்க, கொண்டு போய் மாடியில வச்சிருக்காங்க. அந்த ரவுடிங்க கிட்ட போயிட்டு மாயா கேக்குறாங்க ரேவதி எங்க அப்படின்னு. அப்பதான் ரேவதி இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. ரேவதியோட கை கால் எல்லாம் கட்டப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, இவளை என்ன பண்றீங்கன்னா அந்த பக்கத்துல டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்குக்குள்ள கொண்டு போய் போடுங்க. போட்டுட்டு அப்படியே எனக்கு ஒரு வீடியோ மட்டும் எடுத்து கொடுங்க. இது கேட்டதோட அந்த ரவுடிங்களும் சரிங்க மேடம் அப்படின்ட்டு ரேவதியை தூக்கிட்டு போயிட்டு அந்த டேங்குக்குள்ள போடுறாங்க. போட்டுட்டு அப்படியே வீடியோவா எடுக்கிறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த வீடியோவை நான் சொல்ற நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்திக்கு வீடியோவை அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் மாயா சொல்றாங்க, கண்டிப்பா இந்த நம்பர்ல இருந்து மறுபடி கால் வரும், கால் அட்டன் பண்ணாதீங்க. இது கேட்டதோட அந்த ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. கார்த்திக் வந்துட்டு அந்த வீடியோ போகுது. போனை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு கார்த்திக். அதுல ரேவதி ஒரு தண்ணி டேங்குக்குள்ள தண்ணிக்குள்ள கை கால் கட்டப்பட்டு கிடக்கிறத கார்த்திக் பாக்குறாரு. இத பார்த்ததோட கார்த்திக் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஐயோ, ரேவதி இவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்கி இருக்காளா அப்படின்னு. அதே நேரத்துல கார்த்திக் அதே நம்பருக்கு கால் பண்றாரு. ஆனா அந்த நம்பர் சுத்தமா ரீச்சே ஆக மாட்டேங்குது. உடனே கார்த்திக் என்ன பண்றாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு சரவணன் இருக்காருல்ல, போலீஸ், அவருக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க கார்த்திக். அப்ப கார்த்திக் சொல்றாரு, சார் எனக்கு இப்ப இம்பார்ட்டன்டான ஹெல்ப் வேணும். அப்ப அவர் கேக்குறாரு, என்னாச்சு கார்த்திக், சொல்லுங்க. நான் இப்ப உங்க ஊர்ல தான் இருக்கேன், ஒரு முக்கியமான கேஸ் சம்பந்தமா உங்க ஊருக்கு வந்தேன். என்னாச்சு கார்த்திக்? அப்ப கார்த்திக் சொல்றாரு, ரேவதியை யாரோ கடத்திட்டாங்க, ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணேன், ஆனா அந்த நம்பர் ரீச் ஆக மாட்டேங்குது. சோ அந்த நம்பரை உங்களுக்கு அனுப்புறேன், அந்த லொகேஷனை மட்டும் எங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி தரீங்களா? இது கேட்டதோட சரவணனும் சரி கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்திக் கிட்ட அந்த நம்பரை கேக்குறாங்க. கார்த்திக் அந்த நம்பரை கொடுக்குறாரு. கார்த்திக் அந்த நம்பரை கொடுத்ததோட அந்த சரவணன் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்றதுக்காக ஒரு ஆபீஸ்க்கு போறாரு. அங்க போயிட்டு விஷயத்த கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு வெளியில வராரு. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்திகை பார்த்துட்டு, மாப்பிள்ள ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, சொல்லுங்க அத்தை. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னாச்சு மாப்பிள்ள, ஒரே பதட்டமா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? கார்த்திக் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. அப்பதான் சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள, நீங்க எப்படி பதட்டத்தோட இருக்கிறத பார்த்தா ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு தோணுது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப கார்த்திக் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி இதை பார்த்துட்டு, என்ன இது மாப்பிள்ள பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது, ரேவதி ரூம்ல இருக்காளா அப்படின்ட்டு ரேவதி ரூம்ல இருக்காளா அப்படின்ட்டு பார்க்க போறாங்க. அங்க போய் பார்த்தா ரேவதி ரூம்ல இல்ல. அதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, ரேவதி எங்க போனா அப்படின்னு. அப்ப ரேவதிக்கு போன் பண்ணி பாக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆனா ரேவதியோட போன் ரீச் ஆகல. அப்ப சாமுண்டீஸ்வரிக்கே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை அந்த மாயாவால ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ, இந்த விஷயத்த மாப்பிள்ளை என்கிட்ட சொல்றதுக்கு தயக்கப்படுறாரோ, நம்ம உடனேயே கேட்போம் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி டக்குன்னு கார்த்திக் கிட்ட, மாப்பிள்ள ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, சொல்லுங்க அத்தை. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப கார்த்திக் சொல்றாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அத்தை. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, நீங்க இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ரேவதி வேற வீட்டுல இல்ல, மறுபடியும் அந்த மாயா ரேவதிய கடத்திட்டாளா? சொல்லுங்க மாப்பிள்ள, இந்த பாட்டி நான் அவளை சும்மா விட மாட்டேன். அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல, ரேவதி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்கள போன் வந்துட்டு போறப்பயே சார்ஜ் இல்ல, சார்ஜ் போட சொன்னேன் கேட்கல, நான் தான் அத்தை கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ஓ அப்படியா மாப்பிள்ள, சரி, உங்க மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன். கார்த்தியும், சரிங்க அத்தை, நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப கார்த்திக் நினைக்கிறாரு, அத்தைக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு, ரேவதிக்கு ஏதோ ஆபத்தோ அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்றது, எப்படியாவது ரேவதியை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு கார்த்திக் கார்ல ஏறாரு. இன்னொரு பக்கம் மாயா என்ன பண்றாங்கன்னா, நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்திக் போனை பார்த்துட்டு, இந்த நேரத்துல மாயா எதுக்கு போன் பண்றா அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, என்ன வேணும் உனக்கு? அப்ப மாயா கேக்குறாங்க, இங்க பாரு, என்கிட்ட என்ன கேட்க போற? நான் என்ன உன்கிட்ட கேட்க போறேன்? மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு தான் கேட்க போறேன். சாமுண்டீஸ்வரி மகேஷ கடத்தல அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப கண்டிப்பா நீதான் மகேஷ கடத்தி இருப்ப அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மரியாதையா மகேஷ் எங்க இருந்தாலும் என் கையில கொண்டாந்து ஒப்பட, இல்லைன்னா ரேவதிய உசுரோட பார்க்க முடியாது. இது கேட்டதோட கார்த்திகே செம ஷாக்கு. அப்ப நீதான் ரேவதிய கடத்தி வச்சிருக்கியா?
அப்ப மாயா சிரிக்கிறாங்க. என்ன ராஜா, இப்பதான் அதையே கண்டுபிடிக்கிறியா? இங்க பாரு, இப்ப ஏன் கஸ்டடியில தான் அந்த ரேவதி இருக்கா. இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன். அந்த மகேஷ கொண்டாந்து என் கையில ஒப்படைச்சிட்டியனா, அதுக்கப்புறம் ரேவதிக்கு எந்த ஆபத்தும் இல்லாம உன் கையில அனுப்பி வச்சிருவேன். இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு மாயா, எல்லாத்தையும் எடுத்தும் கவுத்தனும் பண்ண முடியாது. மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, ரொம்ப பொய் சொல்லாத. சாமுண்டீஸ்வரி மகேஷ கடத்தல அப்படின்னா நீதான் மகேஷ கடத்தி இருப்ப அப்படிங்கிறது எனக்கு முழுசா தெரியும். மரியாதையா மகேஷ் எங்க இருந்தாலும் என் கையில ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு மாயா, மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, உன்னோட வீண் பேச்சு வெட்டி பேச்செல்லாம் கேக்குறதுக்காக நான் உனக்கு போன் பண்ணல. எனக்கு என் மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிறது தெரியணும். மரியாதையா அவனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணு அப்படின்ட்டு சாயந்தரத்துக்குள்ள நீ என்கிட்ட சொல்லலைன்னா ரேவதி உசுரோடவே இருக்க மாட்டா அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப மாயா என்ன பண்றாங்கன்னா, டேய், அவன் என் மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப தயக்கப்படுறான், விடக்கூடாது, நேரா போயிட்டு மோட்டர் ஆன் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னதோட தண்ணி டேங்கு நம்ம ரேவதி உட்கார்ந்துருக்க அந்த தண்ணி டேங்குக்கு போற தண்ணி பாதையா ஆன் பண்றாங்க. இதனால டேங்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் ஆக ஆரம்பிக்குது. அப்ப மாயா என்ன பண்றாங்கன்னா, அதையும் அப்படியே வீடியோ எடுத்து கார்த்திக் அனுப்புறாங்க. கார்த்திக் அந்த வீடியோவை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அதிகமாகுதே, ரேவதியை அதுக்குள்ள எப்படி வந்து காப்பாத்தணும் அப்படின்ட்டு கார்த்திக் நினைக்கிறாரு. அப்பதான் கார்த்திக் நேரா சரவணனுக்கு போன் பண்ண. சரவணன் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க கார்த்திக், நீங்க சொன்ன மாதிரியே அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டேன். நானும் வரேன் கார்த்திக், நம்ம 2 பேரும் போயிட்டு ரேவதியை காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வந்து ஒரு தண்ணி டேங்குக்குள்ள வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரேவதி வந்துட்டு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது ரேவதியை போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னதோட சரவணனும், பயப்படாதீங்க கார்த்திக், இன்னும் கொஞ்ச நேரத்துல காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் மாயா சரியான கோவத்துல உட்காந்துருக்காங்க. அந்த ரேவதி எவ்வளவு தைரியம் இருந்தா ஆஸ்திரேலியா அவ பாட்டுக்கும் நிம்மதியா தப்பிச்சு போகலான்னு பாப்பா. ஆனா நான் இங்க மகேஷ பறி கொடுத்துட்டு அனாதையா இருக்கணும், இதெல்லாம் எனக்கு தேவையா? சே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன்ல உட்காந்துருக்காங்க மாயா. இன்னொரு பக்கம் சரவணன் கேக்குறாரு, சரி அந்த மாயா என்ன டிமாண்ட் வச்சா? கார்த்திக் சொல்றாரு, மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு அவளுக்கு தெரியணுமா. அப்ப சரவணன் சொல்றாரு, அதான் மகேஷ காப்பாத்தி கொண்டு போய் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தீங்களே கார்த்திக், இப்ப என்னாச்சு? அப்ப கார்த்திக் சொல்றாரு, மகேஷ் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அவரை வச்சுதான் ரேவதி கிட்ட உண்மையை சொல்ல வைக்கணும். இப்ப போயிட்டு நான் மகேஷ அந்த மாய கிட்ட ஒப்படைச்சா கண்டிப்பா அவங்க 2 பேரும் மறுபடியும் ரேவதியை ஏமாத்துறதுக்கு தான் நினைப்பாங்க. சோ அதுக்கு நம்ம கண்டிப்பா இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத பத்தி நான் மாயா கிட்ட சொல்லல. அப்ப சரவணன் சொல்றாரு, அவசரப்பட்டு அந்த மாயா ரேவதியை ஏதாவது பண்ணிட்டா என்ன கார்த்திக் பண்றது? அப்ப கார்த்திக் சொல்றாரு, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு. இது கேட்டதோட சரவணனும், சரி வாங்க கார்த்திக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதி தண்ணி டேங்குக்குள்ள இருக்காங்களா, அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ரேவதிக்கு மயக்கம் தெரியுது. அப்ப தான் தண்ணிக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ரேவதி கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஐயோ யாராவது காப்பாத்துங்க, என்ன யாரு என்ன இதுக்குள்ள கொண்டாந்து போட்டது, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சத்தம் போடுறாங்க. தண்ணி டேங்குக்கு வெளியில உள்ள மாயா அந்த ரவுடிங்களை பார்த்து, பாத்தியாடா எப்படி சத்தம் போடுறத? அப்ப ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் இதெல்லாம் 5 நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு போயிடலாம், ஏன் மேடம் இவ்வளவு தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க? அப்ப மாயா சொல்றாங்க, எல்லாம் ஒரு முக்கியமான வேலைக்காக தான், அவ கடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாயா சத்தம் போடுறாங்க, ரேவதி சத்தம் போடுறாங்க, யாராவது காப்பாத்துங்க, எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, அப்படியே மூழ்கி சாவுடி அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் சரவணனும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப வெளியில கார் சத்தம் கேக்குது நம்ம மாயாவுக்கு. மாயா நேரா அந்த ரவுடிங்க கிட்ட, டேய் வெளியில கார் சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பாருங்கடா, ஒருவேளை அந்த கார் ராஜா மோப்பம் முடிச்சு வந்துட்டானே என்னமோ. இதை கேட்ட அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பாக்குறானுங்க. அங்க போய் பார்த்ததோட 2 பேர் வரத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறானுங்க. ஒருத்தர் வந்துட்டு போலீஸ் யூனிஃபார்ம்ல வராரு, இன்னொருத்தர் வந்துட்டு பிளாக் ஷர்ட் போட்டு வராரு. அப்ப ஒரு ரவுடி சொல்றான், மேடம் ஒருத்தன் போலீஸ் வரான், இன்னொருத்தன் வந்துட்டு கருப்பு கலர் சட்டை போட்டுக்கிட்டு வரான் மேடம். இது கேட்டதோட ரேவதி மாயா அதிர்ச்சியாகி, டேய் அவன் தாண்டா அந்த கார்த்தி, அப்புறம் அந்த கார்த்தியோட ஃப்ரெண்டு, இங்க பாருங்க அவன் கண்ணுல மட்டும் சிக்கினீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிப்பீங்க அப்படின்னு. இந்த ரேவதியை மட்டும் விடாதீங்கடா, அவங்க இந்த 2 பேருமே இந்த இடத்த விட்டு அடிச்சு காலி பண்ணி விரட்டுங்கடா. இது கேட்டதோட அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியும் ராஜு கிட்டையும் போயிட்டு எதிர்க்க நிக்கிறாங்க. நின்னுட்டு, யாரு எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அப்ப
சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் போலீஸ். இந்த இடத்த சர்ச் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஒரு பொண்ணு காணும், இங்கதான் இருக்காங்க அப்படின்னு நாங்க லொகேஷனை வச்சு கண்டுபிடிச்சு வந்திருக்கோம். மரியாதையா இடத்த விடுங்க. அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அப்படியெல்லாம் இங்க யாரும் இல்ல, போங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம கார்த்திக் சரவணனை பார்த்து இவனுங்க தான் அந்த ரவுடிங்கன்னு சொன்னதோட அந்த சரவணன் டக்குன்னு அந்த ரவுடிகளை அடிக்க ஆரம்பிக்க அந்த ரவுடிங்க வந்துட்டு எதிரே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கார்த்திக் வந்துட்டு அந்த ரவுடிகளை அடிச்சு காலி பண்ணிட்டு நேரா மாடிக்கு போறாரு. அங்க வந்துட்டு மாயா கார்த்திய பார்த்ததோட தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு நம்ம சரவணன் மாயாவை பிடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் நேரா அந்த மாயாவை பார்த்து, ஏய் ரேவதி எங்க அப்படின்னு கேட்க, அப்ப மாயா சொல்றாங்க, அவ எங்க இருக்காளோ நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அப்ப தண்ணி டேங்குக்குள்ள இருந்து ரேவதி கத்துறாங்க, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு. அப்ப கார்த்திக் அதிர்ச்சியாகி அங்க இருந்து தண்ணி டேங்குக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா ரேவதி மயக்கத்துல கிடக்குறாங்க. அப்ப கார்த்திக் வந்துட்டு ரேவதியை வெளியில தூக்குறாங்க. ரேவதியை வெளியில தூக்கிட்டு உட்கார வச்சு மூஞ்சில தண்ணி தெளிச்சு காப்பாத்துறாங்க. அப்ப ரேவதி லைட்டா கண் முழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரவண நேரா மாயாவை பார்த்து, நீ எப்பேற்பட்ட வேலையை பண்ணிருக்க, உனக்கு கண்டிப்பா தண்டனை உண்டுடி. அப்ப ரேவதி கண்முழிக்கிறாங்க. கண்முழிச்சதோட மாயா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. ஆனா சரவணன் விடல. அப்ப சரவணன் சொல்றாரு, ஏய் இத்தனை நாளும் நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு ரேவதி கிட்ட எப்படியெல்லாம் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு உனக்கு சரியான அப்பு கிடைச்சிட்டுடி அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, மரியாதையை என்னை விடுங்க அப்படின்ட்டு. அதே நேரம் ரேவதி கண்முழிச்சு கார்த்திய பாக்குறாங்க. அப்ப கார்த்திய பார்த்து டக்குன்னு கார்த்திய ஹக் பண்றாங்க. அப்ப கார்த்திக் வந்துட்டு, ஒண்ணு இல்ல ரேவதி, நீ சேஃபா தான் இருக்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, எனக்கு கொஞ்ச நேரத்துல உசுரே போச்சு. என்னை எதுக்காக யாரு என்ன தூக்கிட்டு வந்தா, ஏன் இந்த மாதிரி என்ன கடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க? ஏற்காட்டுல இருக்கும் பொழுதும் யாரோ ஒருத்தவங்க என்ன கடத்த முயற்சி பண்ணாங்க. நீதான் வந்து என்ன காப்பாத்தின. ஆனா கடத்துறவங்க என்ன காலி பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி யாருக்கு அந்த நோக்கம் அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் சொல்றாரு, அது யாருன்னு எனக்கு தெரியும் ரேவதி, ஆனா சொன்னா நீ நம்ப மாட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, யாரு அப்படின்னு. அப்ப கார்த்திக் நவந்து நிக்க அங்க மாயா நின்னுகிட்டு இருக்கிறத ரேவதி பாக்குறாங்க. ரேவதி நேரா மாயாவை பார்த்ததோட, மாயாக்கா நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னதோட அப்ப கார்த்திக் சொல்றாரு, அவதான் உன்னை கடத்தினது. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இல்ல ராஜா, கண்டிப்பா மாயாக்கு அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த நோக்கமே கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப இன்னசென்ட். ஏற்கனவே மகேஷ காணும் அப்படின்னு ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க. அவங்க கண்டிப்பா இப்படி பண்ற ஆளே கிடையாது. வேற யாராவது அப்படி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிருக்கலாம். அப்ப சரவணன் சொல்றாரு, ரேவதி இவதான் உன்னை கடத்தையே சொன்னது. இவதான் உன்னை தண்ணிக்குள்ள போயிட்டு ரேவதிக்கு வந்துட்டு ராஜாவுக்கு வந்துட்டு வீடியோ அனுப்புனது. நீ இவளை ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இவ சரியான ஃப்ராடு. இவளும் மகேஷும் உண்மையாவே தவறான தொடர்புல உள்ளவங்கதான். மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு தெரியாம தான் இப்படி உன்னை கடத்தி வச்சுக்கிட்டு கார்த்திகிட்ட மகேஷ ஒப்படைக்குமாறு அவ டிமாண்ட் பண்ணிருக்கான். இது கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னால நம்பவே முடியல. அப்ப சரவணன் சொல்றாரு, இதான் உண்மை. இது கேட்டதோட ரேவதி எங்கேருந்து மாயக்கிட்ட போயிட்டு, அக்கா இவங்க எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க, அதான் உண்மையா? அப்ப மாயா சொல்றாங்க, ஏய் ஆமா இதாண்டி உண்மை. இங்க பாரு, எப்படியாவது மகேஷ் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மொத்த சொத்தையும் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்காம இவன் பண்ணிட்டான். கடைசி நேரத்துல இவன் உன் கழுத்துல தாலி கட்டி என் மொத்த கனவுலையும் மொத்த ஆசையிலையும் மண்ணலி போட்டுட்டான். இங்க பாரு, இப்ப கூட நான் எதுக்காக தெரியுமா உன்னை கடத்தினேன்? என் மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு தெரியல. அதான் உன்னை கடத்தி வச்சுக்கிட்டு மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன். இது கேட்டதோட ரேவதி டென்ஷன் ஆகி மாயாவை ஓங்கி அறையிறாங்க. அப்ப மாயா அதிர்ச்சியாகி, ஏய் எதுக்கிட்டு என்ன அரைஞ்ச? அப்ப ரேவதி சொல்றாங்க, எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சேன். அத்தனை பேரும் நீ ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் நம்பவே இல்லை. என்னை பெத்த அம்மா, நீங்க ரெண்டு பேரும் தப்பான ஒரு தொடர்புல உள்ளவங்க, நீங்க ரெண்டு பேரும் வந்து மோசமான ஆளுங்க அப்படின்னு எங்க அம்மா பல வகையில என்னை எச்சரிச்சுதான் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா ராஜாவையும் நான் ரொம்ப மோசமா பேசினேன். உங்களை போய் நல்லவங்கன்னு சொல்லி நான் ராஜாவை ரொம்ப மோசமா பேசிட்டேன். இங்க பாரு, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தனோ அதே அளவுக்கு எனக்கு உங்க மேல கடுமையான கோவம் வருது. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகத்தா பண்ணிட்டியே அப்படின்ட்டு ரேவதி மாயாவை ஓங்கி அறைகிறாங்க. மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, ரேவதி இப்பயாவது இவங்க தப்பானவங்க அப்படிங்கிறத நீ நம்பிட்டியே. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா ராஜா, இத்தனை நாளும் நான் உன்னை எப்படியோ புண்படுத்தி இருக்கேன், என்னை மன்னிச்சிரு. இது கேட்டதோட கார்த்தியும், பரவாயில்ல ரேவதி, நீ புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொன்னதோட ரேவதி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சரவணன் சொல்றாரு, கார்த்திக்
இதுக்கு மேல இந்த லேடியை கைது பண்ணாம இருக்கிறது தப்பு. ரேவதி மேடம், நீங்க ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, நான் கண்டிப்பா வந்துட்டு இவங்களை கைது பண்றேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் வேணாம் சார், இவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்க, மகேஷ் எங்க இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே பண்ணாங்க. இங்க பாரு மாயா, மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு மாயா, மகேஷ் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்தாங்க, அவங்கள காப்பாத்தினதே நானும் ரேவதியும் தான். ரேவதி எப்படியாவது மகேஷோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்ட்டு காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுவும் மகேஷ் அந்த நிலைமையில பார்த்தா நீங்க ரொம்ப கவலைப்படுவீங்க அப்படின்னு நினைச்சுதான் ரேவதி இத்தனை நாளும் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம இருந்திருக்காங்க. இங்க பாரு, மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கறதே தெரியும், வா கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மாயாவை கூப்பிடுறாங்க. மாயா வந்துட்டு, மகேஷை என் கையில ஒப்படைச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன், நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மாயாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க வந்துட்டு மகேஷ் அட்மிட் ஆகியிருக்காரு. அப்ப மாயா நேரா ரேவதியை பார்த்து, மகேஷ் எங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, அவரு அதோ அந்த ரூம்ல தான் இருக்காரு அப்படின்னு சொன்னதோட மாயா ஓடி போய் மகேஷை பாக்குறாங்க. மகேஷ் மயக்கத்துல இருக்காரு. அப்ப மாயா ஓடி போய் மகேஷோட கையை பிடிச்சு, மகேஷ், மகேஷ் எப்படி இருக்கீங்க மகேஷ், மகேஷ் எனக்கு சொத்தெல்லாம் எதுவுமே வேண்டாம், நீங்க மட்டும் இருந்தா போதும், கண்மொழிங்க மகேஷ் அப்படின்னு சொன்னதோட ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்பதான் சரவணன் சொல்றாரு, ரேவதி இப்பயாவது புரியுதா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, ஆமா சார், இப்பதான் புரியுது எனக்கு. இத்தனை நாளும் இவங்க என்னை வந்து ஏமாத்திக்கிட்டு வச்சிட்டு இருந்திருக்காங்க, நான் வந்துட்டு இவங்களை ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்ப ஒரே பண்றாங்க. அப்பதான் கார்த்திக் சொல்றாரு, விடு ரேவதி, ஏதோ உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுல, அது போதும், இதுக்கப்புறமாவது நீ சேஃபா இருக்கலாம், சரி வா போகலாம். இது கேட்டதோட ரேவதியும் சரி, நான் மகேஷை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மகேஷ் கிட்ட போயிட்டு, மகேஷ், உங்களை நான் எந்த அளவுக்கு காதலிச்சேன் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, ஆனா நீங்க எனக்கு எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கீங்க. நீங்க வந்துட்டு மாயாவை காதலிச்சா மாயா கூடயே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே, சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு என் லைஃபையே ஸ்பாயில் பண்ண பாத்தீங்கல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் ஒரே ஒரு கடைசி சான்ஸ் கொடுக்குறேன், நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க. எங்க அம்மாவுக்கு மட்டும் நீங்க இங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னா அம்மா கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க, அதனால தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொன்னதோட மகேஷ் ரேவதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, தேங்க்ஸ் ரேவதி, மாயாவை என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துட்டேன். இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, சாரி ராஜா, நான் உன்னை ரொம்ப மோசமா நினைச்சிட்டேன். இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, பரவாயில்ல ரேவதி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.